நோயாளிகளுக்கு பெஸ்ட் சாய்ஸ்னா இந்த மீன் தான். ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த மீன் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மூல நோயாளிகள்ல தொடங்கி கால்சியம் சத்து பிரச்சனை இருக்கவங்க வரைக்கும் பல பேருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை உறுதி செய்ய உதவுற மீனின் நன்மையை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். மீன்கள் எல்லாமே சத்துக்கள் நிறைஞ்சது தான் அப்படின்னாலும் ஒரு சில மீன்கள் பிரத்யேகமாக சில நோய்களை தீர்க்க உதவி செய்யுது. அப்படியான மீன்கள்ல ஒரு முக்கியமான ஒரு மீனை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மீன் தென்னிந்திய கடலோர பகுதிகளில் பிரபலமாக அறியப்படுற ஒரு சுவையான மீன் தான். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச இந்த மீன்கள்ல முட்கள் குறைவா இருக்கிறதுனாலும் சதை பகுதி மென்மையாக இருக்கிறதுனாலும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருமே இந்த மீனை சாப்பிடலாம். அப்படி இந்த மீன் என்ன, அந்த மீனோட பேர் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அது வேற எதுவும் இல்லைங்க, கிழங்கான் மீன் தான். வாரத்துல 2 முறை உணவுல இந்த மீன்கள நாம சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய பிரத்யேகமான சில மருத்துவ நன்மைகள் நெறைய இருக்கு. வாங்க அது ஒண்ணொண்ணா என்னன்னு பார்க்கலாம். கிழங்கான் மீனுக்கு ஒரு தனித்துவமான குணம் உண்டு. அது என்னன்னா, பைல்ஸ், மூலம் மற்றும் மலக்குடல் சார்ந்த உபாதைகளால அவதிப்படுறவங்க இந்த மீன காரம் குறைவாக குழம்பு வைத்து சாப்பிடுவது, உடல் சூடு தணித்து மூல நோயின் தீவிரத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக மருந்து மாத்திரைகளை தவிர்க்க வேண்டாம். அதோடு சேர்த்து உணவு முறையில இந்த மீனையும் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும். அதே மாதிரி கிழங்கன் மீன்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. இது வளரும் குழந்தைகளின் மூளை செல்களை பலப்படுத்தி ஞாபக சக்தியும் கூர்மையான சிந்தனை திறனையும் அதிகரிக்க உதவி செய்யுது. அதனாலேயே இந்த மீன்கள் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் ஒரு சிறந்த மீனா பார்க்கப்படுது. அதே மாதிரி கிழங்கான் மீன்கள்ல உள்ள நல்ல கொழுப்புகள், குறிப்பா EPA மற்றும் DHA ரத்தத்துல உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுது. இதனால மாரடைப்பு போன்ற இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் பெரிய அளவுல குறைக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்ல, உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கும் உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கும் கிழங்கான் மீன் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த மீன்கள் குறைந்த அளவு கொழுப்பும் மிக அதிக அளவுல உயர்தர புரதமும் கொண்டிருக்கு. அதனால தசை பிடிப்புகளை சரி செய்யறதுக்கும் சேதமடைந்த திசுக்களை பாதுகாக்கிறதுக்கும் புதுப்பிக்கவும் இந்த மீன்கள் நமக்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மீன்கள்ல இயற்கையாகவே விட்டமின் டி மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. நாம் சாப்பிட்ற உணவிலிருந்து கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால கிழங்கான் மீனை தொடர்ந்து சாப்பிட்றது எலும்பு தேய்மானம், மூட்டு வலி மற்றும் பற்கள் சொத்தையாவதை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அலர்ஜி இருக்கவங்க இந்த மீனை தவிர்க்கலாம் அல்லது மருத்துவர் அறிவுரைக்கு பின்னர் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. பொதுவா அந்த மீன்கள்ல பாதரச அளவு குறைவுதான் அப்படின்னாலும், அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவரின் ஆலோசனையோட சாப்பிடுறது நல்லது. முட்களும் மிதமான அளவுல இருக்கும் அப்படிங்கிறதுனால கவனமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்க குடும்ப உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஒரு யூஸ்ஃபுல்லான கன்னடோட மறுபடியும் நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. அதுக்கு முன்னாடி நம்ம தேன்மிட்டாய் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.